ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 976 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மெரிட் செலக்ஷன்ல தான் வந்து எடுக்கிறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க 40,000ல இருந்து 1,40,000 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்குமே ஃபீஸ் கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 27 செப்டம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இங்க இருந்து வந்து உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து உங்களுக்கு ஆர்கிடெக்சர் கேட்டகரிக்கு வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவில் கேட்டகரி, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. வேகன்சியுமே வந்து பாருங்க, ஆர்கிடெக்சருக்கு வந்து ஒரு 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சிவிலுக்கு வந்து 199 வேகன்சி, எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 208 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து 527 வேகன்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து 975 மேல உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க வந்து பிரேக்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து ஆர்கிடெக்சர் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரில வந்து ஆர்கிடெக்சர் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம அந்த ஆர்கிடெக்சர் கவுன்சில்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து சிவில் கேட்டகரி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்க்குலாம் வந்து பாருங்க, நீங்க இன்ஜினியரிங்ல வந்து சிவில், எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அப்ளை பண்றீங்கன்னா இன்ஜினியரிங்ல வந்து பாருங்க. ஸோ நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வரலாம், ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா எம்சிஏ நீங்க பண்ணியிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து பத்தாது. அவங்க கேட்டிருக்கூடிய அந்த கேட் ஸ்கோர் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அதாவது 2023, 24, 25 எடுத்துக்கூடிய அந்த கேட் ஸ்கோர் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் இல்ல நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த கேட்டோட ஸ்கோர் இருக்கு பத்தில அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்னா உங்களுக்கு அதிகபட்சமா வந்து 27 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாம நீங்க எஸ்சி எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து என்னையில இருந்து ஓபன் ஆகுதுன்னா 28 ஆகஸ்ட்ல இருந்தா லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அன்னையில இருந்தா நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். க்ளோசிங் டேட் வந்து 27 செப்டம்பர் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அபிஷியல் வெப்சைட்டுமே இங்க கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து சேலரி வந்து பாருங்க 40,000ல இருந்து 1,40,000 கொடுத்துருக்காங்க. இந்த 40,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம என்னென்ன அலவன்ஸ் எல்லாம் வந்து வரும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. உங்க கைக்கு வந்து பாருங்க அப்ராக்சிமேட்டா 13 லட்சம் ரூபாய் பர் ஆனம்க்கு வந்து சேலரியுமே வந்து இருக்கும். உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். சோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 70,000 80,000க்கு மேலதான் ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். மெட்ரோ சிட்டியா இருந்தாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். சோ செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான், எக்ஸாம் கிடையாது. உங்களோட கேட்டோட 2023, 24, 25 இதோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம். அதோட ஈக்குவல் வெயிட்டேஜ் மார்க்கை பேஸ் பண்ணி தான் நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதை வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சோ அப்ளிகேஷனோட வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் சோ வெரிஃபிகேஷன் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான டீடைல்ஸுமே வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு அப்ளைல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்ச பத்தில அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்க கொடுத்திருக்காங்க பத்தில இந்த வெப்சைட்ல போய் தான். சோ நான் சொன்ன மாதிரி வந்து அந்த டேட்ல இருந்து நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்திருக்காங்க. போட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி, அதுக்கப்புறம் சோ ஃபீமேல் கேட்டகரிக்குமே ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து நீங்க அப்ரண்டிஷிப் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1 இயர் அப்ரண்டிஷிப் வந்து நீங்க அந்த ஏஐல வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஃபீஸ் கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிற கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து ஒரு 300 ரூபாய் வந்து ஃபீஸ். அந்த ஃபீஸை வந்து நீங்க ஆன்லைன்லயே நீங்க பே பண்ணிக்கலாம். சோ இதை தவிர உங்களுக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.